இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 6th சம் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஷோ தட் த மேட்ரிக்ஸஸ் ஏன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ், பிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து சாட்டிஸ்ஃபை காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதாவது ஏபி ஈக்குவல் டு பிஏவா அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஏபி கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்கணும், ரெண்டு ஈக்குவல்னு நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் நான் எழுதிக்கிறேன், 1 2 3 1. அதே மாதிரி பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன், 1 -2 -3 1. ஸோ ஃபஸ்ட்டு ஏயும் பிஏயும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ரோ கொண்டு போய் இந்த காலம். ஸோ 1 × 1 1 -3 2s are 6. அதே மாதிரி 1 2 is -2 + 2 1s are 2. இந்த செகண்ட் ரோவை கொண்டு போய் ஃபஸ்ட் காலம். ஸோ 3 × 1 3 1 -3 1 × -3 -3. 3 2s are -6 + 1 × 1 1. ஸோ ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? -5 0 0 -5. ஸோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இப்போ அடுத்தது பிஏ கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு பி எழுதிக்கணும், அடுத்தது ஏவை. ஸோ ஃபர்ஸ்ட் ரோவையும் ஃபர்ஸ்ட் காலமையும் 1 is 1 -3 3s are 9. சாரி, -2 × 3 6. 1 2 is 2 -2. அதே மாதிரி செகண்ட் ரோ 1 3 is 3 -3. -2 × 3 -6 + 1. ஸோ இப்போ இதையும் நம்ம பண்ணலாம். -5 0 0 -5. ஸோ இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 2 பாருங்கள், 1 = 2வாக இருக்குது. ஸோ ஏபி = பிஏ. நம்ம காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வெரிஃபை பண்ணியாச்சு. காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு. ஓகே, ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக தான் வந்திருக்கு. ஈக்குவேஷன் 1ம் -5 0 0 -5, இதுவுமே அதே தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ 1 = 2ங்கிறதுனால இந்த சம்மை பொறுத்தவரை காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இஸ் வெரிஃபைடு. ஓகே, தேங்க்யூ.